அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜமாத் தொழுகையின் பலன்கள். ஹதீஸ் 3. நபியின் சுன்னத். நியாய தீர்ப்பு நாளன்று முஸ்லீமாக அல்லாவை சந்திக்க விரும்புபவர் பாங்கு சொல்லப்படும் இடங்களில் பள்ளிவாசல்களில் தொழுகை நிறைவேற்றி வரும். ஏனெனில் முற்றிலும் நேர்வழியான சுன்னத்துகளை உங்கள் நபிக்கு அல்லாஹ் அருளியுள்ளான். அவற்றில் ஜமாத் தொழுகையும் ஒன்று. ஜமாத்தில் கலந்து கொள்ளாத இன்ன மனிதரைப் போல் நீங்கள் உங்கள் வீடுகளில் தொழுது வந்தால் உங்கள் நபியின் சுன்னத்தை விட்டவர்களாவீர்கள். அறிந்து கொள்ளுங்கள், நபியவர்களின் சுன்னத்தை விட்டுவிட்டால் நீங்கள் வழி தவறி விடுவீர்கள். யார் சிறந்த முறையில் ஒழு செய்விட்டு பள்ளி வாசலுக்கு செல்கிறார்களோ அவருடைய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது. எங்கள் காலத்தில் பகிர முனாஃபிக்குகள் தான் தொழுவதில்லை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பகிரங்க முனாஃபிக்குகள் கூட ஜமாத்தை விட துணிந்ததில்லை. ஒரு நோயாளி இருவரின் துணையுடன் தமது கால்கள் பூமியில் இழுபடும் நிலையில் வர முடிந்தால் அவரும் கொண்டு வரப்பட்டு தொழுகை அணியுங்கள் நிறுத்தப்படுவார் என்று ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.